ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவிட் டைனமோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். இது ஒரு கிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு n நம்பர்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஷீட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைனமோவில் நியூ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணோடனே ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷீட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஷீட்ஸ்ன்ற நோட சூஸ் பண்ணிக்கிறேன். ஷீட்ஸ் நேம் நம்பர் இந்த நோடை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன இன்புட் வேணும்னா ஷீட் நேம், ஷீட் நம்பர், டைட்டில் பிளாக் ஃபேமிலி, அப்புறம் வந்து வியூஸ். ஸோ எனக்கு வந்து டைட்டில் பிளாக் ஃபேமிலி வந்து வேணும். அதனால் ஃபேமிலி டைப்புன்னு ஒரு நோடை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் தேவை. அதனால் வியூஸும் நோடும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த ஃபேமிலி டைப்பில் பிக் ட்ராப் பண்ணி எனக்கு என்ன ஃபேமிலி ஷீட் ஃபேமிலி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஒயர்ஸ் மூலம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் என்னோடய வியூஸில் லெவல் 1 சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் வியூஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஷீட் நேம் வேணும். ஷீட் நேம் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஷீட் நேம் வந்து நான் ஆஸ்க் டு அபி நம்ம வெப்சைட் யூடியூப் சேனல் பேர் கொடுத்துருவோம். ஸோ ஷீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நீங்கள் ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஸோ நான் ஷீட் நம்பர் வந்து A001 கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் இது முடித்தோடனே எனக்கு எக்ஸிக்யூட் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறதுனால ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் நான் கொடுத்த நேம் நம்பரில் ஷீட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சிங்கிள் ஷீட் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் ஷீட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்புட்ஸ் வந்து எக்ஸல்லேருந்து எடுத்துப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸல் இன்புட் எடுக்க போகுதுன்னா இம்போர்ட் எக்ஸல் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஃபைல் தேவை, ஷீட் நேம் தேவை. அது வந்து ஃபைல் வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா ஃபைல் பாத் மூலிமா ஒரு ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுப்போம். நம்ம வீடியோஸை வந்து நீங்கள் முன்னாடிலேருந்து பார்த்தோன்னா நான் இது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷீட் நேம் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸலில் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கணும். ஸோ ஷீட் நேம் வந்து கேப்ஸ் எஸ்ஸு ஸ்மால் SHEET 1 கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே நம்ம கொடுத்துருவோம். ஸோ நான் அகைன் ஒரு கோட் பிளாக் அவுட் பண்ணிவிட்டு கேப்ஸ் SHEET 1 கொடுத்துட்றேன். ஸோ நான் ஷீட் நேமும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பாத்தில் இருக்கோ நான் எக்ஸல் இன்புட்ன்ற ஃபைலை ப்ரௌஸ் பண்ணியாச்சு. வார்னிங்ஸ் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. இந்த வார்னிங்ஸ் காட்டுது. அந்த வார்னிங்ஸ் போய் வைக்கிறதுக்காக ஜாமெண்ட்ரி ஸ்கேலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வார்னிங் போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த எக்ஸலில் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஷீட்டில் வந்து 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இப்போ அந்த 2 ஸ்ட்ரிங் தான் நம்ம எக்ஸல்லேருந்து இன்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த 2 ஸ்ட்ரிங்கை நம்ம டெலிட் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுக்காக நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஷீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஷீட்டுமே க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ சேம் ஃபைலில் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ண வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து கெட் ஐட்டம் இந்த நோடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு கிடைச்ச இன்போர்ட்லேருந்து இருக்க வேல்யூஸ் வந்து நான் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் ஒயர் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட் வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு வாட்ச் வந்து போட்டு என்னோடய செலெக்ஷன் என்ன நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த வாட்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட் நேம் வருது, செகண்ட் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷீட் நம்பர் வருது, செகண்ட் ஷீட் நேம் வருது. அதே மாதிரி கண்டினியூ ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து கெட் ஐட்டம் போடுறேன். அது நான் அந்த நோடு ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இன்டெக்ஸ்ட் வந்து வேணும். ஸோ நான் அது எப்படி சூஸ் பண்ணுறேன்னா ரேஞ்ச் மூலிமா சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்டார்ட் வந்து 0வாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் 0 வச்சுக்கிறேன். ஸோ எண்டு வந்து 79. ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 எனக்கு 2 இருக்கிறதெல்லாம் வேல்யூஸ்லாம் வரணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 2 4 6 அப்படி வந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு செட் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த கிடைச்ச செட்டை நான் வந்து இந்த இன்டெக்ஸில் கொடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் நம்பர் மட்டும் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஷீட் நம்பர் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த ஷீட் நம்பரில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷீட் நேம் வேணும். ஸோ அதனால் சேம் நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சேம் காப்பி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். மற்றதெல்லாம் சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ அதனால் நான் 1 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் அதே ஷீட் நம்பர்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ எனக்கு இந்த ஷீட் நம்பர் எடுத்துகிட்டு வந்து ஷீட் நேம் எடுத்துகிட்டு வந்து நான் ஷீட் நேமில் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஒன்ஸ் கொடுத்தோன்னே இது ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிருக்கும்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்டர் பண்ண 40 ஷீட்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இந்த எக்ஸலில் நான் இந்த நேம் இந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து 40லேருந்து சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். சம் 40லேருந்து 50 வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா. பண்ணிவிட்டு எக்ஸல் சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய டைனமோ ப்ரோக்ராமில் எனக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 79 இருக்குது. எனக்கு இங்கே வேல்யூ 100 ஆகிடுச்சு. ஸோ 0லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 99 இங்கே வரும். 99 இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இங்கேயும் 99 என்ட்ரு பண்ணுறேன். இது ஒன்றாவே கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டுக்காக தனித்தனியாக கொடுத்தேன். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூஷன் இருக்கிறதுனால ரன் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ஷீட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஷீட்ஸ் வேணாலும் நம்பர்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.